ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, உலகத்திலேயே தலை சிறந்த படங்களில் ஒரு படமான மெமரிஸ் ஆஃப் மர்டர் தான். இந்த படத்தை நிறைய சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த படம் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்த படத்தை நான் 100 தடவைக்கு மேலேயாச்சும் பார்த்துருப்பேன். ஸ்டில் எனக்கு இன்னும் இந்த படம் போரே அடிக்கல. அது மட்டும் இல்லை, என்னோட சேனலில் போட போகிற முதல் படம் ஆல் டைம் பெஸ்ட் மூவியாக இருக்கணும்னு நினச்சேன். அதனாலே தான் இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சில படங்கள் நம்மளோட லைஃப்பில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணோம். அதில் இந்த படமும் ஒன்று. சினிமேட்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னென்னு இந்த படத்தை பார்த்து தான் கற்றுக்கணும். இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் பார்த்துருங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்லோ பர்னிங் மூவியாக தான் ஆரம்பிக்கும். படம் போக போக பற்றி தெரியும். கிளைமேக்ஸ் ½ அன் ஹவர்லாம் நாம் அந்த உலகத்துள்ளார இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு கேரக்டரோட எமோஷனும் நமக்குள்ளே வந்து நம்மளே அதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் கொரியன் பெஸ்ட் மூவி போட்டிங்கன்னா எப்பயுமே இந்த படம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சியோலில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அடுத்தடுத்து தொடர்கொலைகள் நடக்குது. பெண்கள் கற்பழிச்சு கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு கடைசியாக கண்டுபிடிச்சாங்கன்றது தான் அந்த படத்துடைய மீதி கதை. இந்த கதை பார்த்தீங்கன்னா கொரியாவில் உண்மையுமே நடந்த ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லர் இன்சிடென்ட். இந்த படத்துடைய டேரக்டர் கதை எழுத ஆரம்பிக்கும் போது 6 மாதம் கதையை எழுதலையாம், வெறும் ரிசர்ச் மட்டும் தான் பண்ணாராம். அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சாராம். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவர் எழுதுகிற படத்தில் அதிகமான டீட்டெயிலிங் வைப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அதிகமான டீட்டெயிலிங் இருக்கும். இவர் பண்ணுற டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்ப ரியலிஸ்டிக்காக மாற்றும். இவரோட எந்த படங்கள் எடுத்து பார்த்தாலும் உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால தான் இவர் எடுத்த எல்லா படமே ஒரு மாஸ்டர் பீஸ். ஆனால் அதில் பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் தான் எப்பயுமே. சரி வாங்க கதைக்குள்ளார போகலாம். வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஒரு பையன் வெட்டிக்கிட்டு குடிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த பையன் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பெரிய வயல்னு. அங்கே ஹீரோ ஒரு வண்டியில் வந்துட்டு இருப்பாரு. இந்த சீனை ரொம்ப ஸ்மூத்தாக காட்டுவாங்க. அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு சின்ன பசங்க இயற்கைன்னு சொல்லிட்டு அந்த வண்டியிலேருந்து அவர் கீழே இறங்கி காவாலாம் வரும்ல, அதில் இறங்கி கீழே போய் இறங்கி பார்ப்பாரு. பார்த்தா ஒரு பொண்ணு இறந்து போய் கிடக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த சீனோட டோனே சுத்தமாக மாறிடும். அந்த பொண்ணுடைய கைகள் பின்னால் கட்டப்பட்டு இருக்கும், வாயும் கட்டப்பட்டு இருக்கும். அந்த பொண்ணுடைய கழுத்தை நெரிச்சு அதை சாவடிச்சிருப்பாங்க. இங்கேருந்து இந்த படத்துடைய கதை ஆரம்பிக்கும். இவருடைய பேர் பார்க். இவர் தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவர் என்ன மாதிரி டைப்னா, குழந்தைத்தனமாக இருப்பார். கண்ணை பார்த்து யார் குற்றவாளின்னு நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு ஊரே ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருப்பாரு. ஆனால் இவர் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர். இவருக்கு இப்போ அந்த பொண்ணுக்குள்ள யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. சந்தேகம் படுற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அதுவும் மெயினாக அவங்களுடைய கண்ணை தான் ஃபோட்டோ எடுப்பார். ஏன்னா நான் என்ன சொன்ன மாதிரி இவர் வந்து கண்ணை பார்த்து யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லுவார். ஸோ அதனால மெயினாக அவர் கண்ணை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற எல்லாருமே கொலைகாரன மாதிரி தான் இருக்கானுங்க. இதில் யார் கொலைகாரன்னு சொல்லிட்டு அவரே கன்ஃபியூஷன் ஆயிடுறாரு. அங்கேருந்து கட் பண்ணால் இவர் ஒரு வயல்வெளியில் திரும்ப நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் இவரை கூப்பிட்டு இங்கே ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குன்றாரு. கால் தடையும் குச்சி எடுத்து ரவுண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி போகிறாரு. அந்த போலீஸ்ட்டை அதை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி ஒரே கூட்டமாக இருக்குது. அப்போது இவருடைய சீஃப் அங்கே வராரு. வந்து யார் நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணது, யார் ஃபோன் அட்டன் பண்ணதுன்னு கேட்குறாரு. அதுக்கு பார்க், அதை விடுங்க, இன்னும் ஃபாரன்சிக் டீமே வரல, அதுக்குள்ளார எல்லா தடையுமே அழிஞ்சிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம காட்டுறாங்க அங்கே ஒரு பொண்ணுடைய டெட் பாடி இருக்குது. செகண்ட் 2வது கொலை நடந்திருக்கு. இப்போது அந்த இடத்த முழுசாக சுற்றி பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ ரிப்போர்ட்டர் கால் பண்ணிங்கன்னு பார்க்கிட்ட கேட்குறாரு. நாங்கள் யாருக்கும் கால் பண்ணல, நாங்கள் வரது முன்னாடி அவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னு சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பின்னால் ஒரு டிராக்டர் காரம் வரான். அவன் அந்த தடை திங்கராக தான் வண்டி ஓட்டிட்டு வருவான். பார்க் அதை பார்த்துருவாரு. பார்த்துட்டு தள்ளிப்போன்னு சொல்லுவார். அவன் அது எதுவுமே கேட்காம நேராக அந்த தடயத்தில் வண்டி ஓட்டி ஏற்றிடுவான். இருந்த ஒரு தடயமும் காலி ஆகிடும். நீ செவிட்டு போய் அவனை காதெல்லாம் கேட்காதான்னு அவனை நீங்கள் திட்டிட்டு இருக்காரு. அவன் பண்ணு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். தடயம் அழிஞ்சதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் அங்கே வராங்க. அதை பார்த்துட்டு பைத்தியக்கார பசங்க இப்போ தான் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு அவங்க கிட்ட போகிறாரு. அங்கேருந்து இவங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்கே அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிடும்போது கூட அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு தான் சாப்பிடுவார். அப்போ சீஃப் இவர்கிட்ட வந்து எப்படி இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பார்க், இதை நான் பார்த்துட்டே சாப்பிட்டா ஏதோ ஒரு மொமெண்ட்டில் இவங்க தான் கொலைகாரன் எனக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சீஃப் அப்படியா, அப்போ அவங்க நிற்கிறாங்க 2 பேர். அதில் ஒருத்தன் ரேபிஸ்ட், இன்னொருத்தவன் அவன் ரேப் பண்ணும்போது அவன் கைங்களை ரொம்ப பிடிச்சவன். அதில் யார் ரேபிஸ்ட்னு கரெக்டாக பார்த்து கண்ணை பார்த்து சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களையே பார்க் கொடுத்து பார்க்குறாரு. ஆனால் அங்கேருந்து எந்த பதிலும் சொல்லாமல் அவர் போயிடுறாரு. அங்கேருந்து நேராக அவருடைய லவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இவங்க தான் அந்த படத்துடைய ஒரு கீ கேரக்டர்னு சொல்லலாம். பார்க் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது இவங்க தான் இவருக்கு ஐடியாலாம் கொடுப்பாங்க. நீ ஹாஸ்பிட்டலில் சம்பாதிக்கிறத விட இப்போ நிறைய பேர் வீட்டில் போய் சம்பாரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவங்க ஒரு நர்ஸு, அதனால தான் இப்படி சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அப்போது அவங்க சொல்கிறாங்க, உனக்கு பேக் ஃபேமிலி தெரியுமா, அவங்கள பற்றி எனக்கு அந்த மலை மேலே இருக்கிற ஓல்டு லேடி தான் சொன்னாங்க. அவங்கள எல்லாரும் லேடிஸ் கில்லர் தான் கூப்பிடுவாங்க. அவங்க பையன் காங்கு அந்த பொண்ணு பின்னாடி தான் எப்பயுமே சுற்றிட்டு இருப்பான். அதை விட முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி நாள் அவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனதா அந்த பாட்டி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு இவங்க பார்க் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பார்க்குக்கு கிடச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக அந்த காங்குவை பார்க்க போகிறாரு. இவர் ஒரு மன வளர்ச்சி இல்லாதவர், குழந்தை மாதிரியே இருப்பார். அங்கேருந்து பார்க் இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே வச்சு நம்ம 2 பேரும் ஆம்பளைங்க தான் இருக்கோம், என்னால் ஒன்று புரிஞ்சுக்க முடியுது. நானும் சின்ன வயசில் சின்ன பொண்ணுங்களை பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பேன் தான், அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நீ ஏன் அவளை கொலை பண்ண அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவன் நான் அவளை கொலை பண்ணவே இல்லை அப்படின்றான். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் மெத்திலேருந்து அந்த இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வராரு. இவர் பேர் டிடெக்டிவ் சோ. இவர் என்ன மாதிரி டைப்னா வருவார், வந்தோடனே அடிச்சுட்டு தான் பேசுவார்.
இவர் ஒரு வடிகட்டின முட்டான்னு சொல்லலாம். இவர் பார்க் எது சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு பண்ற ஒரு கேரக்டர். இவர் அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்போ பார்க் வந்து ஏன் சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை தடுத்து நிறுத்துறாரு. ஆனா இவர் தான் அவரை கண்ணை கட்டி அடிக்க சொல்லியிருப்பாரு. அப்புறமா அவன் பக்கத்துல போயிட்டு என்னோட கண்ணியை பாரு அப்படின்னு அவன் கண்ணியை பாக்குறாரு. அங்கிருந்து கட் பண்றாங்க. அப்ப இவருக்கு ஒரு ஐடியா வருது. காங்குவோடைய ஷூவை கழட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா எங்கேயோ போறாரு. இங்க ஒருத்தரை புதுசா காட்டுறாங்க. இவர் முன்னாடி ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க இவரை பார்த்து பயங்கரமா பயந்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனும் ஒரு சீரியல் கில்லரா இருப்பானு நினைச்சிட்டு தான் இவர் அந்த பொண்ணுகிட்டே வந்து இவர் எங்க போகணும்னு வழி தெரியாம அந்த பொண்ணுகிட்ட வழி கேட்கிறாரு. அந்த பொண்ணு பயந்து ஒரு சர்வல்ல கீழே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவரும் அந்த சர்வல்ல கீழே இறங்குறாரு. அந்த பொண்ணு இவரை பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க. அப்போ அந்த பக்கம் போயிட்டு இருக்கிற பார்க் இவரை பாத்துறாரு. ஏய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க பொண்ணு கூட உருண்டுட்டு அப்படின்னு சொல்லி பறந்து வந்து ஒரு கூடுறாரு. அந்த அடியில அவர் வாயெல்லாம் கிழிச்சிட்டு ரத்தமா வருது. நான் அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணதான் கீழே இறங்கணும்னு எவ்வளவு சொல்றாரு. அதெல்லாம் கேட்காம அடிச்சு தரன்னு மேலே இழுத்துட்டு வராரு. அவரோட கார்ல வச்சு விளங்க மாட்டாரு. அப்பதான் அவர் யாருன்னு உண்மையை சொல்றாரு. அவரும் ஒரு டிடெக்டிவ்னு. அடக்கடவுளே சாரி தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி விலங்க கழட்டி அவர் கார்ல ஏற்றி கூட்டிட்டு வராரு. ஒரு டிடெக்டிவா இருந்துட்டு ஃபைட் கூட பண்ண தெரியல, நீங்களா எப்படி டிடெக்டிவா இருக்கீங்கன்னு அப்படின்னு இவரை பத்தி கேட்கறாரு. இவர் ஒரு டிடெக்டிவா இருந்துட்டு உருவத்தோட பார்த்து யார் குற்றவாளி கண்டுபிடிக்க தெரியல, நீங்க எப்படி டிடெக்டிவ் வந்து பதில் கேட்கறாரு. ஆரம்பத்திலேயே அவங்க 2 பேரும் ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி தான் ஆரம்பிக்குது. இப்ப அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த தடையை எங்க அழிஞ்சதோ அந்த இடத்துக்கே வந்து ஷூவை வச்சு அந்த இடத்துல ஒரு ஃபுட் பிரிண்ட் உருவாக்கி அதை போட்டோ எடுத்துட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஊர்ல உண்மையான அக்யூஸ் கிடைக்கிறவனா மாட்டி விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் சீஃபை மீட் பண்றாங்க. அவர் இவரை பார்த்துட்டு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவரை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்றாரு. இவர் நமக்கு வாலண்டியரா ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு, இது ரொம்பவே ரேரான விஷயம் அப்படின்னு அவர் அப்ரிஷியேட் பண்ணி அவரை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அங்கிருந்து நேரா 3 பேரும் இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ள போறாங்க. குவாங்க விசாரிக்க. அவனை விசாரிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கூட 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா சொட்டே இவர் மட்டும் அங்க உட்காந்து அந்த கேஸோடைய ஃபைலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் என்ன மாதிரி டைப்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவர், ரொம்ப சைலண்டா இருப்பாரு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாரு, யார்கிட்டையும் அதிகமா பேச்சு வச்சுக்க மாட்டாரு. அதனாலேயே இந்த படத்தை வைக்கிறவங்க பார்க்கும் இருக்கும் அடிக்கடி சண்டை வரும். இப்போ ஒரு லேடி போலீஸ் அந்த போட்டோவை எடுத்ததை பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வராங்க. அதை வாங்கிட்டு வந்து பார்க் குவாங் கிட்ட பாரு உன்னோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இது இருக்கு, இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது, நீ தானே கொலகாரன்னு ஒத்துக்கோ அப்படின்றாரு. அதுக்கு அவன் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு திரும்பியும் நிராகரிக்கிறான். இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ட்டு சோ கிட்ட அந்த கோடாலி எங்கன்னு கேட்கறாரு. அங்கிருந்து நேரம் இவங்க ஒரு மலைக்கு ஏறி போயிடுறாங்க. அங்க அந்த கோடாலியை வச்சு சோ ஒரு குழி தோண்டிட்டு இருப்பாரு. அதை பார்த்து குவாங் சிரிச்சுட்டு இருப்பான். பார்க்க வந்து அவன் தலையிலே வந்து அடிச்சு இந்த குழி தோண்டது எது தெரியுமா, உன்னை புதைக்க தாண்டா அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்துறாரு. எதுக்கு என்ன புதைக்க போறீங்க அப்படின்னு கேட்கறான். ஆமா நீ தான் எவ்வளவு கேட்டாலும் உண்மை ஒத்துக்க மாட்டேயே அப்படின்ட்டு அவனை மிரட்டுறாரு. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு குவாங் நான் தான் வந்து அவங்க எல்லாரையும் கொண்டுன்னு ஒத்துக்கிறான். உடனே பார்க் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அப்படியா அப்ப நீ எப்பயும் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டே இருப்பல்ல, அவளை பத்தி சொல்லுன்னு கேட்கறாரு. ஹயாங் ஸ்வாக் ஆமா அவ ரொம்ப அழகா இருப்பா, அவ ரொம்ப அழகா இருப்பாளா, அதனால தானே உன்னை வேணான்ட்டா, அவ உன்னை வேணானதுனால தானே நீ அவளை கொண்டுட்ட அப்படின்னு பாயிண்ட் கிட்ட கேட்கறாரு. அவர் சொல்றதை கேட்டுட்டு அவன் இது யோசிச்சுட்டு அவன் எப்படி கொலை பண்ணணும்னு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு டீட்டெயில் சொல்லும் போதும் யோசிச்சு தான் சொல்லுவான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். அவளை தண்டவாளத்துக்கு பக்கத்துல வச்சு முதல்ல அவளுடைய கையையும் வாயும் கட்டிட்டு அவள் பிராவை கழட்டி அவளை காலை இறுக்கமா கட்டி அதுக்கப்புறமா அவள் வச்சிருந்த ஹேண்ட்பேக்கை வச்சு அவள் கழுத்தை இறுக்கமா நெருக்கி அவளை கொண்டுட்டான். அப்புறமா என்ன பண்ணான்னு பார்க் கேட்கறாரு. அப்புறமா அவளுடைய அண்டர் வேரை கழட்டி அவள் தலையில மாட்டி அவள் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை திரும்பி அவன் மேலே எடுத்து மாட்டி விட்டான் அப்படின்றான். இதுக்கு ட்ரெஸ்ஸை திரும்பி அவன் மேலே எடுத்து மாட்டி விட்ட அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அவன் யோசிச்சுட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மழுப்பிடுறான். அவன் அப்படி சொன்னதும் சோ கோவமாயி அவன் மூஞ்சிலே ஒரு விடுறாரு. அவன் உருண்டு போய் கீழே விழுந்துறான். அடுத்து என்ன பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறாரு. சோ அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எனக்கு தெரியாதுன்னு அவன் கத்திட்டே இருக்க அங்கிருந்து சொட்டே கிளம்பி போயிடுறாரு சிரிச்சுட்டே. அப்ப பார்க் அவரை பார்த்துட்டு இவன் ஏன் நம்ம கிட்ட வந்து பேசவே மாட்டான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கிருந்து எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. சொட்டே என்ன பண்றாருன்னா அந்த ரேப் கேஸோட ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரேபிஸ்ட் எங்க கொலை பண்ணி எந்த இடத்துல பாடி தூக்கிட்டு போய் போட்டிருக்கான், எந்தெந்த பொண்ணு எங்கெங்க செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னோடாம அனலைஸ் பண்றாரு. அதே மாதிரி கொங்கு அவனுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்காரு. இவர் இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது லைட்டா கண்ணா சிந்துறாரு. அப்போ வெளியில பசங்க விளையாடுற சத்தம் கேக்குது. அதை கேட்டு எந்திரிச்சு வெளியில எட்டி பாக்குறாரு. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டதும் பசங்க எல்லாரையும் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு போங்கன்றாரு. அதை கேட்டு பசங்க ஓடிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் கங்கு தான் நான் தான் கொலை பண்ணு ஒத்துட்டான்ல, அதனால அவனை ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எப்படி கொலை பண்ணன்னு செஞ்சு காட்டுன்றதுக்காக அவனை அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு ஒருத்தனை பொண்ணு மாதிரி ரெடியாக சொல்றாங்க. இந்த பார்க் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா, அதனால கெத்தா நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப சொட்டே அங்கிருந்து இறங்கி வேகமா கங்கு கிட்ட போறாரு. அவனை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவனுடைய கையை பிடிச்சி பாக்குறாரு. கை பூரா வெந்து போயிருக்கு. இந்த கையை வச்சுட்டு இவனால ஒரு குச்சை கூட பிடிக்க முடியாது, இவன் எங்க கழுத்தை நெரிச்சு கொண்டு போறான்னு யோசிக்கிறாரு. இதை சீஃப் கிட்டையும் போய் சொல்றாரு. சீஃப் அதை கேட்டுட்டு நீ தயவு செஞ்சு கிரைம் ஸ்பாட் பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அதையும் மீறி அவரு கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்து அங்கேயும் வந்து இவன் கொலைகாரன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பொண்ணுடைய கழுத்தை 3 சுத்தி இறுக்கி கட்டியிருக்காங்க, கட்டி இழுத்து தான் கொண்டு இருக்காங்க. ஆனா இவனால ஒரு முடிச்சு கூட போட முடியாது, இவன் எப்படி கொலைகாரனா இருப்பான்னு கேட்கறாரு. அதுக்கு சீஃப் நீங்க திருடனை பிடிக்க வந்தியா இல்ல சோறு வச்சு சாப்பிட வந்தியா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு சொட்டே இல்ல அப்படிங்கும் போது டேய் இங்க போடா, தயவு செஞ்சு இங்க போடா அப்படின்றாரு சீஃப்.
எவனும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டான் அப்படின்ட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. இங்கே கிரைம் சீனை இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது காங்கோடைய அப்பா அங்கே வந்துடுறாரு. அவங்க அப்பா வந்து அங்கே நீ கொலை பண்ணல எனக்கு தெரியும்னு பயங்கரமாக கத்துறாரு. அதை அவன் பையன் கேட்டுட்டு ஆமாம் நான் கொலை பண்ணலன்னு பயங்கரமாக இவரும் கத்துறாரு. ப்ரெஸ் அதை கேட்டுட்டு நீங்கள் கொலை பண்ணீங்கன்றதை நிராகரிக்கிறீங்களான்னு கேட்க குவாங்கோடைய வாயை எதுவும் திறக்க விடாமல் அங்கேருந்து அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. குவாங்குவை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சீஃப் சொல்கிறாரு. அவனை எப்படி விடுவிச்சாங்க, நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அதுவும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். ஒருத்தன் கொலை பண்ணியிருந்தா மட்டும்தான் அவ்வளோ டீட்டெயிலிங்காக சொல்ல முடியும், கொலை பண்ணாத ஒருத்தனால அவ்வளோ டீட்டெயிலிங்காக சொல்லவே முடியாது. எங்கே நீ கூட கேட்டலன்னு சொட்டையை பார்த்து கேட்குறாரு. சொட்டை அதுக்கு நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, நீ அந்த இடத்துக்கு வரது முன்னாடியே அவன்கிட்ட அதை எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு பார்க் என்னது அப்படின்னு அவரை பார்த்து மறைக்கிறாரு. இங்கே ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வராரு. குவாங்க ரிலீஸ் பண்ணது அது எல்லாத்தையும் அந்த கிரைம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வராரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் புது சீஃப். அந்த சீஃபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவர் நேராக வந்ததும் பார்க் கிட்ட அந்த கேஸோட டீட்டெயில் கேட்குறாரு. பார்க் அந்த கேஸை பற்றின ஒரு டீட்டெயிலையும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எங்கே சாவடிச்சு எவ்வளோ தூரம் அவன் தூக்கின்னு போய் போட்டான்றது, எந்த தீர்வு இறந்தான்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் தெளிவாக இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சு தான் சொல்கிறாரு. அதை வச்சு சீஃப் தெரிஞ்சுக்கிறாரு இவன் ஒரு முட்டாள்னு. அந்த பொண்ணு இறந்த ஸ்பாட் எதுன்னு கேட்டோன்னே இப்போ 3 பேருமே அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு செத்து போனப்போ 2 பொண்ணுக்கும் ஏதாவது காமனான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பார்க் அவங்க 2 பேருமே சிங்கிள் அப்படின்றாரு. ஜோ அவங்க 2 பேருமே பார்க்க அழகாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அது சீஃப் கேட்டுட்டு வேற ஏதாவது உருப்படியான டீட்டெயில் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஸ்வெட்டே அவங்க 2 பேரும் இறந்தது மழை பெய்யும் போது தான் அப்படின்னு ஒரு புது டீட்டெயில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இறந்தவங்க 2 பேருமே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தவங்க. அப்போ சீஃப் 2 பேருமா இல்லை 3 பேர் அப்படின்றாரு. அதை 3 பேரும் கேட்டுட்டு அவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு இது முன்னாடியே கொலை செய்யப்பட்டிருக்கு, ஆனால் நம்ம இன்னும் அதை கண்டுபிடிக்கல. இவர் தான் ஏற்கனவே அந்த கேஸ் ஃபைலை எடுத்து ஆராய்ஞ்சிருப்பார்ல, அதை வச்சு இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் அந்த கொலைகாரம் என்னென்னலாம் பண்ணியிருப்போன்னு அக்யூரேட்டாக எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாரு. அப்போ பார்க் சொல்கிறாரு இந்த பொண்ணு சியலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுச்சு, எதுவும் தெரியாமல் நீ மட்டும் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பேப்பரை பாருங்க, டாக்குமெண்ட் நெவர் லை அப்படின்றாரு. இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா இவர் இந்த ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவார். டாக்குமெண்ட் நெவர் லை, எப்பயுமே பேப்பர்ஸ் போய் சொல்லாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு ரொம்ப ஆணித்தனமாக இருப்பார். 2 தனிப்படம் கொடுங்க, நான் 2 நாளில் அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சி தரேன்னு சீஃப் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பாடியை தேட ஆரம்பிக்கிறாரு. இவர் இங்கே சீரியஸாக தேடிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே சோவும் பார்க்கும் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க காலேஜில் நடந்த பழைய கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே எல்லாரும் கத்துறாங்க. இவங்க 2 பேரும் எந்திரிச்சு போய் பார்த்தா தெரிஞ்சிருச்சு பொண்ணோட பாடி கிடச்சிருச்சுன்னு. அங்கேருந்து நேரம் இவங்க பாடியை அட்டாப்சிக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா இந்த பாடி ரொம்ப பழசாயிடுச்சு, இதுலேருந்து நம்மளால எந்த ஒரு எவிடன்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ சொட்டே அந்த பொண்ணோட பாடியை பார்த்துட்டு கொலைகாரன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவன் ஒரு ப்ரொஃபஷனல் கொலைகாரனா இருப்பான் அப்படின்னு கெஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்க எல்லாரும் நேராக ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்குவோட ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே அவனை பார்த்து அவனுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறாங்க. உன்னோட நல்லதுக்காக தான் நாங்கள் உங்களை அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எல்லாத்தையும் மழுப்புறாங்க. அப்போ சோவை பார்த்தோன்னே அவன் வந்து வேகமாக ஓடிடுறான். அப்போ சொட்டே பக்கத்தில் சைலண்டாக உட்காந்துட்டு நீ உனக்கு ஷூ வாங்கி கொடுத்தா மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. இவன் நம்ம தேடுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான், இவன் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு சீஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்க் அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம், முதல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் கெட்டு போன கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாரு. இங்கேயும் அவங்க 2 பேருக்கும் லைட்டாக சண்டை வந்துடும். இங்கேருந்து இவங்க நேராக ஒரு பப்புக்கு போயிடுறாங்க. அங்கே சீஃப் ஒரு பொண்ணு கூட ஆட்டம் போட்டுட்ருக்காரு. சொட்டே எப்பயும் போல் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. பார்க் பாட்டு பாடிட்டு இருக்காரு. எல்லாரும் ஜாலியாக ஆடி முடிச்சுட்டு போதையில் உட்காந்துடுறாங்க. அப்போ பார்க் சொட்டையை பார்த்து ஏய் சியோல் சிட்டி பூசணிக்கா அப்படின்னு அவனை கலாய்க்கிறாரு. எதுக்கு நீங்கள் வந்தேன்னு கேட்குறாரு. அதுக்கு சொட்டே கிளற பிடிக்கிறதுக்கு அப்படின்றாரு. அதுக்கு பார்க் அப்படியா, சியோல் என்ன அவ்வளோ பெருசா, அமெரிக்காவை விடவா? அமெரிக்காவில் FBI இருக்கானுங்க, எதுக்குன்னு தெரியுமா? ஏன்னா அமெரிக்கா அவ்வளோ பெருசு, அவனுங்க அங்கே அவனோட மூளையை யூஸ் பண்ணி தான் ஆகணும், அவனுக்கு வேற வழியே கிடையாது. ஆனால் கொரியா அப்படி கிடையாது, 2 காலை வச்சு நடக்கிற அளவுக்கு தான் மொத்த இடமே இருக்கும். இன்னும் சொல்லணும்னா என் பட்டக் சைஸ் தான் அந்த கொரியா மொத்தமே இருக்கும். உன்ன மாதிரி ஆளுங்களாம் அமெரிக்காவுக்கு தான் போகணும், இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போறாரு. சொட்டை டென்ஷன் ஆகி ஒழுங்கு மரியாதை வாய மூடுன்னு கத்துறாரு. அதை பார்த்துட்டு பார்க்க அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துறாரு. இதை பார்த்துட்டு சீஃப் 2 பேரையும் இதுக்கப்புறம் சண்டை போட்டிங்கன்னா உங்க 2 பேரும் கொன்றுவான் அப்படின்றாரு. இதுக்கப்புறம் கொலைகாரன் எப்படி கொலை பண்ணுறான் அப்படின்ற சில டீட்டெயிலாம் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் அவன் எந்த ஒரு பொண்ணையும் கொலை பண்ணக்கூடாது, நம்ம முந்திக்கணும் அப்படின்ட்டு இவங்க அவனை பிடிக்கிறதுல தீவிரமாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு பொண்ணு துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மழை பெய்யுது. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மழை பெஞ்சோடனே அலர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் இப்போ தெரியும்ல கில்லர் மலையில தான் கொலை பண்ணுவான்னு. அதனால ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஒரு லேடி போலீஸை ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நடக்க சொல்கிறாங்க. இவங்களும் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பார்க்கும் சோவும் ஒரு காரில் போகிறாங்க. சொட்டே வந்து ஒரு மரத்து மேலே ஏறி நின்று பயங்கரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்க் காரில் போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் ட்ரெஸ் போட்டோன்னே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கல, கொஞ்சம் காரை நிறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்காரு. இங்கே இவங்க அதிகமாக மழை பெய்யறதுனால ஒரு செக் போஸ்ட்டில் ஒதுங்கிடுறாங்க. அப்போ 2 பொண்ணு தனியாக மலையில் ஓடி போயிட்டு இருக்காங்க. அவங்கள அந்த லேடி போலீஸ் பார்த்துட்டு உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு நிற்க வச்சிடுறாங்க. அப்போ சொட்டே மணி என்னாச்சு, ஏன் இந்த நேரத்தில் தனியாக சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு.
நாங்கள் 2 பேருமே எப்பயும் ஒன்றா தான் இருப்போம், அதனால நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் எல்லாரும் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அது ஒரு பொண்ணு ஒரு கதை சொல்லுது. நாங்கள் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அதுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் தான் அந்த கொலைகாரன் இருக்கான். நைட் ஆனா அவன் வெளியில வந்து எல்லாரையும் கொலை பண்ணுவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சொட்டே அதை கேட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. இங்க ஒருத்தவங்க மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது, நான் வேணா கொடை எடுத்துட்டு ஃபேக்ட்ரி முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, துணி காயும் போது மழை பெய்யும்ல, அப்போ துணி எடுத்துட்டு விடுவாங்களா, அவங்க தான் இவங்க. இவங்க வயல்ல ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. பாட்டு பாடிட்டே போகும்போது ஒரு விசில் சத்தமும் கூடயே கேக்குது. அதை கேட்டுட்டு வேக வேகமா பயத்துல நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப திரும்பியும் விசில் சத்தம் கேக்குது. அப்போ அந்த இடத்துல தான் அந்த கில்லர் இருக்கான்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருது. இப்போ அவங்க கண்ணுல மரண பயம் தெரியுது. அங்கிருந்து அவங்க வேகமா லைட் எல்லாம் தூக்கி எடுத்துட்டு ஓடுறாங்க. அப்ப அந்த கில்லர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து அவங்கள பிடிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. எல்லாரும் கிளம்பி கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த இடத்த சுத்தி நிறைய பொதுமக்கள் நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு யாரும் அந்த இடத்த விட்டு நவரக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு எவிடன்ஸ் அப்படிதான் அழிஞ்சிருக்கும். திரும்பி அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு மைக்கில் சொட்டே பயங்கரமா கத்துறாரு. அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க அவன் நடந்து வந்த தடையை மட்டும்தான் இருக்கும், பெருசா வேற எதுவும் இருக்காது. இப்ப சொட்டே அவன் எப்படி அங்கிருந்து கொலை பண்ணி இங்க தூக்கிட்டு வந்து எவ்வளவு தூரத்துல பாடி தூக்கிட்டு வந்து போட்டிருக்கான்றத கெஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க காரில் ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப சீஃப் உங்களால வேற எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்கறாரு. அம்பர்லாவில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமான்னு பார்த்தோம், நம்ம பேட் லக் அதுல எதுவும் இல்லை அப்படின்னு சொட்டே சொல்றாரு. அப்ப பார்க் எனக்கு ஒரு ஐடியா, இந்த மாதிரி கேஸ்ல எவிடன்ஸா 1-2 முடியாச்சும் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அப்போ இந்த கொலையை பண்றவனுக்கு அந்த இடத்துல முடியே கிடையாது, முடியில்லாத ஒருத்தவன் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு முட்டாள்தனமா திங்க் பண்றாரு. அப்ப ஜோ வந்து பக்கத்துல தான் இந்த மாங்க் இந்த இந்த இது துறவிங்களா இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்க போய் நம்ம விசாரணை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கறாரு. அதை பார்த்துட்டு சீஃப் எப்படி தானே அந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வேலை செய்யற ஒரு லேடி போலீஸ் அவங்க கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. எஃப்எம்ல சேட் லெட்டர்னு ஒரு சாங்கை அடிக்கடி ஒருத்தவங்க ப்ளே பண்ண சொல்றதாகவும், இந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது, ஆனாலும் வந்து இந்த பாட்டை மழை பெய்யுற நேரத்துல போட சொல்றதாகவும் அந்த ஒருத்தவங்க கேட்டதா இந்த இவங்க போலீஸ் சொல்றாங்க. சரி, இப்போ அதுக்கு என்னன்னு சீஃப் கேட்குறாரு. இந்த பாட்டு எப்போலாம் ப்ளே ஆகுதோ அப்போ ஒரு பொண்ணு இறக்குது அப்படின்னு ஒரு டீட்டெயில் சொல்றாங்க. அது கேட்டுட்டு எல்லாரும் ஷாக் ஆகி அவங்களே பார்க்குறாங்க. அப்போ கடைசியாக அந்த பொண்ணு இறக்கும் போதும் அந்த பாட்டு எஃப்எம்ல ஓடிச்சான்னு கேட்க, ஆமா அதை நானே என்னோட காதலை கேட்டேன்னு இவங்க சொல்றாங்க. அப்போ பார்க் அருமை அற்புதம், நீங்க ஸ்கூல் படிக்கும்போது நிறையா கதை படிப்பீங்க போல இருக்கு, நீங்க ஸ்கூல் படிக்கும்போது நிறைய புக் படிப்பீங்க போல இருக்கு, அதனால தான் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு அவங்கள பார்க் கலாய்கிறாரு. அப்ப சொட்டே வந்து டாக்குமெண்ட் நெவர் அப்படின்னு திரும்பி இங்க சொல்றாரு. அப்ப பார்க் அதை பார்த்துட்டு திரும்பி ஆரம்பிச்சிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கலாய்க்கிறாரு. சீஃப் அந்த லேடி போலீஸ் கிட்ட இந்த போஸ்ட்டை யார் பண்ணதுன்னு எஃப்எம்ல கேட்டீங்கன்னு கேட்டதுக்கு நான் கேட்டேன், ஆனால் உங்களுக்கு பதில் சொல்லலன்னு அவங்க சொல்றாங்க. அது கேட்ட உடனே அங்கேருந்து சொட்டே நேராக அந்த எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் கிளம்பி போறாரு. அப்போ பார்க் சீஃப் கிட்ட வந்து நான் ஒரு ஐடியா சொன்னேனே முடியே இல்லாதது அப்படின்றாரு. அதை சீஃப் கேட்டுட்டு இதை வச்சுட்டு எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றது, ஒவ்வொருத்தங்கிட்டே போய் ட்ரெஸ்ஸை கழட்டுங்க அப்படின்னு கேட்பியா அப்படின்றாரு. இவர் சொல்லி வச்ச மாதிரி நிஜமாலுமே அப்படிதான் பண்ணுவாரு. குளிக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தனையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. ட்ரெஸ் மாத்திர ரூம்ல நின்று ட்ரெஸ் மாத்திர எல்லாரையும் ஊத்து பார்த்துட்டு இருப்பாரு. இங்க சொட்டே ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் அந்த கார்டு எங்கன்னு கேட்டா நாங்கள் அந்த கார்டை எப்படி தூக்கி கூட்டிட்டோம் அப்படின்றாங்க. இவர் அதை கேட்டு போய் குப்பை தொட்டியெல்லாம் தேடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வாட்ச்மேன் சீஃபோ யாரோ ஒருத்தவங்க வந்து நாங்கள் அதை எப்பயோ தூக்கி கூட்டிட்டோம், அது நேரம் எரிச்சிருப்பாங்க அப்படின்றாங்க. அதோட அங்கேருந்து சொட்டை கிளம்பி வந்துடுறாரு. இங்க பார்க் திரும்பியும் அவர் லவர் வீட்டுக்கு வராரு. அப்போ அவங்க கேட்குறாங்க அந்த சியோல்ல இருந்து வந்த போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. அதுக்கு பார்க் அவன் பாட்டை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றாரு. என்னது பாட்டை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க பார்க்குக்கு திரும்பவும் இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. அதாச்சும் எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட போனீங்கன்னா யாரு கொலை பண்ணான்னு அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குறி சொல்றவங்க, இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. இவரை நல்லா ஏமாத்துறாங்க. ஏமாத்தி இவர்கிட்ட ஒரு வெத்து பேப்பரை வித்துடுறாங்க. அதுல இவங்க ஒரு இங்கு மாதிரி கொடுப்பாங்க. அதை எடுத்து அந்த கொலை செஞ்ச இடத்துல இருக்கிற மண்ணை கலந்து அதை அந்த பேப்பர்ல ஊத்தினா அந்த கொலையாளியோட முகம் தெரியும்னு சொல்லி இவரும் லூசுத்தனமா அதை அப்படியே அங்கே போய் பண்ணிட்டு இருக்காரு. ஜோவே அதை பார்த்துட்டு இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்க இங்க பேசிட்டே இருக்கும்போது யாரோ நடந்து வர்ற சத்தம் கேட்குது. அதை கேட்டுட்டு பார்க் சொல்றாரு எப்பயுமே கொலைகாரன் கிரைம் ஸ்பாட்டுக்கு திரும்பி வருவான், அதனால வா ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா சொட்டே தான் அங்கே வருவாரு. இவர் எதுக்கு அங்கே வருவார்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இவர் அங்கே நின்றுட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் யாரோ வருவாங்க. அதை பார்த்துட்டு இவரும் ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாரு. அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுற்றி பார்ப்பான். யாருமே இல்லைன்ன உடனே அவனுடைய ஃபேண்ட்ல இருந்து பொண்ணுடைய ப்ரா அண்டர்வியர்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சு அதை பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருப்பான். சின்னதாக ஏதாவது ஆதாரம் கிடைச்சாலே நம்மளால விட மாட்டாரு. இதை வேற பார்த்துட்டாரு, சும்மா விடுவாரா? ஜோவை போய் புடின்னு சொல்றாரு. ஜோ நேராக போய் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சின்ன குச்சியில அழகா போயிட்டு காலை வச்சிருவாரு. அது உடையிற சத்தம் கேட்ட உடனே கொலைகாரன் அந்த சஸ்பெக்ட் உஷாராகி வேகமாக வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். இப்போ இவங்க 3 பேரும் அவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் போயிட்டு ஒரு தெருக்குள்ள ஒழிஞ்சிக்கிறான். இவன் எங்க போனான்னு இவங்க 3 பேராலையும் கண்டே பிடிக்க முடியல. அப்போ ஜோக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அவரு நேராக ஏறி போய் ஒரு செவுத்துல ஏறி பாக்குறாரு. அங்க அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். திருப்பி அவனை சேஸ் பண்றாங்க. அவன் நேராக ஒரு கல்குவாரிகளை போய் ஓடி போயிடுறான். அங்க உள்ள போய் பார்த்தா எல்லாருமே அவனை மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியாம அவனை தேடிட்டு இருக்காங்க.
அப்போ பார்க் பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஒருத்தன் குனியிறான். அவன் குனியும் போது ரெட் கலர் அண்டர்வியர் இருக்கும். அதை பார்த்து இவர் கண்டுபிடிச்சிடுறாரு அவன் தான் சொல்லிட்டு. ஆனால் உடனே போய் பிடிக்காம சோ கிட்ட சொல்லி அங்கே நிற்கிற ஒரு 7 பேரை அசம்பிள் பண்ணுறாரு. சோ போயிட்டு அவங்க எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறாரு. அப்போ ஒவ்வொருத்தங்கள போய் பார்க்குற மாதிரி, அதாச்சும் இவரே கண்டுபிடிக்கிற மாதிரி, கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்கள பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு இவர் பண்ணுவார்னா, சொட்டே முன்னாடி தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காக தான். அப்போது ஒருத்தனுடைய கண்ணை பார்த்து எங்கே என்னோட கண்ணியை பாருன்ட்டு இவன் தான் கொலகாரன் இவனை பிடின்னு சொல்லி சோ கிட்ட சொல்றாரு. சோ அவனை ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. அப்போ சொட்டே நவுறு அப்படின்ட்டு அவன் கிட்ட போய் பார்க்குறாரு. அவன் நிஜமாலுமே அந்த அண்டர்வியர் தான் போட்டிருக்கான். எப்படா கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா அவனே பார்த்துட்டு இருக்காரு. அங்கேருந்து அவனை நேராக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து அவன்கிட்ட ஒரு டீட்டெயிலாக கேட்குறாங்க. எதுக்கு எங்களை பார்த்து ஓடுனா அப்படின்னு கேட்குறாங்க. மரத்துலேருந்து ஏதோ எகிரி குச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அங்கேருந்து நான் வேகமாக போட ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு தப்பான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது, ஆனால் எதுக்கு அங்கே போய் அந்த மாதிரி பிராவெலாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது வீட்டில் பசங்க ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, அங்கே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி வெட்ட வெளியில் நல்லா காற்றடிக்கும், நல்ல ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும், அதனால தான் அங்கே வந்து நான் அந்த மாதிரி பண்ணன்றான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கிற குழந்தைங்கள்லாம் மேக்சினில் படிக்கிறத விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி இறந்து போன பொண்ணுங்களை நினச்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பார்க் செத்து போன பொண்ணுங்களை பார்த்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வாயிலே அடிக்கிறார். அந்த பிராவால பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு இவனுடைய ஒய்ஃப் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க, இவன் வாரம் சர்ச்சுக்கு தவறாமல் போயிடுவான், அந்த விஷயத்தில் இவன் ரொம்ப நல்லவன் தான். ஆனால் எல்லாருமே தன்னை நல்லவன் வெளியில் கட்டியதாக இப்படி தான் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஏமாற்றுவாங்க. ஆனால் யாராலையும் என்னுடைய கண்ணை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாரு. அதுக்கடுத்து 4 நாள் கழிச்சு அவனை ஜட்டியோட உட்கார வச்சிருக்காங்க. அவங்ககிட்டையும் வாக்குமூலம் வாங்குறாங்க. இவரும் முட்டாள் தான் போல இருக்கு, வாக்குமூலம் கொடுக்குறாரு. இவர் வாக்குமூலம் கொடுத்தாலும் இவருடைய கற்பனை தான் சொல்லுவாரே தவிர உண்மையை சொல்ல மாட்டாரு. அதனால பார்க் வந்து அப்படி நடக்கல, நான் சொன்ன மாதிரி சொல்லு அப்படின்ட்டு திரும்பியும் வேற மாதிரி வாக்குமூலத்தை வாங்குறாரு. நான் அவளை வயலில் வச்சு கொண்டா, நியூஸில் சொன்ன மாதிரி 200 மீட்டர் தூரம் தூக்கின்னு வந்து அவரை ஒரு இடத்துல போட்டுட்டேன். அவளுடைய பேகோடைய கையில் எடுத்து அவள் கழுத்தை நெரிச்சிட்டு இருந்தேன். அப்போ அவள் ஒரு கல் எடுத்து என் தலையிலே அடிச்சிட்டா. என்னதான் கனவாக இருந்தாலும் அது எனக்கு பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஜோ அவன் கிட்ட வராரு. நீ இன்னுமே இதை கனவு தான் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் கிட்ட வந்து கையை வைக்கிறாரு. அவன் பக்கத்தில் வந்தோடனே இவர் பயங்கரமாக பயந்துடுறாரு. ஏன்னா ஜோ அந்த அளவுக்கு போட்டு இவர் அடின்னு அடிச்சிருப்பாரு. அப்போ பார்க் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போதும், இன்னும் மீதி கதையும் முடிச்சிரு அப்படின்றாரு. அவள் என்ன கல்லால் அடித்ததும் நான் கான்சியஸ் இல்லாமல் கீழே விழுந்துட்டேன். எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஸ்கூலோடைய பாத்ரூமில் இருக்கான். அவன் அப்படி சொன்னதும் 2 பேரும் தலையில் கையை வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவன் இன்னுமே எதையுமே கான்சியஸாக சொல்லலை, அவன் கனவுல பார்த்ததை தான் சொல்லிட்டு இருக்கான். அதனால இவன் நம்மளை பாடாப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமும் அவன் அந்த கதையை சொல்லிட்டே தான் இருக்கான். நான் அந்த பாத்ரூம்லேருந்து எந்திரிச்சு வெளியே போனேன். வெளியே போய் பார்த்தா ஸ்கூல் பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவர் இப்படி இந்த ஸ்கூலை பற்றி சொல்லிட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் சொட்டே வந்து இந்த கதையை எங்கே கேட்ட அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஏன் அப்படி கேட்பாருன்னா, அந்த செக் போஸ்ட்டில் நிற்கும்போது அந்த 2 பொண்ணுங்களும் இந்த கதையை பற்றி தான் பேசிட்டு இருந்திருக்கோம், அதனால தான் இவர் வந்துட்டு கேட்பாரு. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நான் அந்த இடத்துல கனவுல தான் பார்த்தேன் அப்படின்றான். இதுக்கப்புறம் சொட்டே வந்து அந்த ஸ்கூலுக்கே நேராக போகிறாரு. அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணுன்ற கேம்ப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்கே போய் அந்த பொண்ணை மீட் பண்ணி, நீ ஒரு கதை நீ சொன்னல அதை எங்கே கேட்ட அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அந்த கதை தெரியாது, நான் அது ஒரு எலஃபண்ட் ஜோக்குன்ற புக்கில் தான் படித்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்களே போயிட்டு அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற அவுட் ஹவுஸை போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கே போயிட்டு ஒரு பாத்ரூமில் ஒரு கதவாக போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அங்கே ஒரு லேடி டாக்டர் பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. இவர் கதவை திறந்ததும் அவங்க பயந்துடுறாங்க. அந்த டாக்டர் ஒரு சின்ன பொண்ணு சொன்னதை நம்பி இங்கே வந்து செக் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இவரை திட்டுறாங்க. அப்போது அது ரூமர்னு யார் சொன்னது? நிஜமாவே அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும், நானே அந்த பொண்ணை என்னோட கண்ணால் 1-2 தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே சொட்டே அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு மட்டும்தான் அந்த இடத்துல தனியாக இருக்குது, நல்லா வெட்ட வெளியாக பெரிய இடமா இருக்குது, யாராவது கொண்டு போட்டால் கூட தெரியாது போல இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப தனிமையில் இருக்குது. இவர் அந்த பொண்ணை போய் பேச போகிறாரு. இவரை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வேகமாக வீட்டுக்கு ஓடி போய் கதவை சாத்திக்குது. இவர் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் போலீஸ் தான், நீங்கள் தைரியமாக வெளியே வரலாம், நான் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன்றாரு. ஆனால் அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ தான் இவர் அங்கே துணியெலாம் காற்றுல ஆடுறத பார்க்குறாரு. அப்படியே லைட்டாக பின்னாடி வந்து பார்த்தா அந்த இடத்துல ரெட் கலர் ட்ரெஸ்லாம் நிறைய தொங்குது. அதை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்களும் வந்து அவனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்கன்னு. அதனால் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற லேடிஸ் போலீஸை கூட்டிகிட்டு வந்து இவர் அவங்ககிட்ட விசாரிக்கிறாரு. நம்ம 2 பேருமே பொண்ணு தான் இருக்கோம், நீங்கள் எதை வேணாலும் என்கிட்ட தைரியமாக சொல்லலாம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சீக்ரெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நடந்ததை சொல்கிறாங்க. நான் நிறைய ஆர்டிகல்லாம் படித்தேன் இந்த ரேப் கேஸை பற்றி. அன்றைக்கி நைட்டு அவன் பண்ண எல்லாமே அந்த ஆர்டிக்கலை நான் படித்த மாதிரியே தான் பண்ணான். நான் பயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அவன் முகத்தை திரும்பி பார்க்கவே இல்லை. அதனால தான் என்னவோ அவன் என்ன உயிரோட விட்டுட்டான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவனுடைய உள்ளங்கை பார்த்திங்கன்னா பொண்ணு மாதிரியே இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு பெரிய குழு கொடுக்குறாங்க. இப்படி இவங்க ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு இருக்க அங்கே பார்க் என்ன பண்ணுவாருன்னா, அவனை தலையில் தொங்க விட்டு வாக்குமூலம் வாங்கிட்டு இருப்பாரு. அப்போது அங்கே சொட்டே வந்து அவனுடைய கையை பிடிச்சி பார்ப்பாரு. அவன் கை ரஃப்பாக இருக்கும். அதை வச்சு இவன் கில்லர் கிடையாது, இவனை விட்டுருங்க அப்படின்னு அதை பார்க் கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. சொட்டை கிட்ட வந்து நான் தான் முதல்ல அவனை பிடிச்சேன் சரியா, உனக்கு அதனால் என் மேலே போறாம அப்படின்னு சொல்லிட்டு சொட்டையை பிடிச்சி ஒரு பெஞ்சில் தள்ளி விட்டுறாரு. அப்போ சீஃப் அங்கே வந்து யார் கேட்டு அவனை தலையில் தொங்க விட்டீங்கன்னு அந்த கையில் எடுத்து வந்து கட்டி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுறதையும் பார்த்துடுறாரு. அப்போ அவர் ஒரு பெரிய சேர் எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல தூக்கி போடுறாரு. சண்டையை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு.
அப்போது அங்கே இருக்கிற அந்த லேடி கான்ஸ்டேபிளும் பயங்கரமாக கத்துறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாமே அமைதியாடுறாங்க. என்னன்னு பார்த்தா வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த பாட்டும் இப்போ லைவாக ஓடிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே சீஃப் உடனே எமர்ஜென்சி டிக்ளரேஷன் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இப்போ ஆள் யாருமே இல்லை, அவங்க எல்லாம் வெளியில் வேற ஒரு வேலையாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யாருமே அங்கே வர முடியாது. அதே நேரம் அங்கே யார் இப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுது, அவங்க அட்ரஸ் கொடுங்கன்னு இவங்க சொட்டே ஃபோன் போட்டு கேட்குறாரு. அப்போது இவங்க ப்ராங்க் கால்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதனால் இவங்க யார் அந்த ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்றதையும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில் இன்னொரு பொண்ணும் இறந்து போய் கிடக்குது ஒரு வயல்வெளியில். இந்த பொண்ணுடைய வயசு 28, இறந்த நேரம் 7 to 8 மணிக்குள்ளார இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதே சேம் டைமில் தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டாக்டர் அந்த டெட் பாடியில் இருக்கிற இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த பெண்ணுடைய பிறப்பு உறுப்பில் ஒரு பழத்தை நறுக்கி அதை அந்த கில்லர் உள்ளே வச்சு அடைச்சிருக்கான். அதை ஒன்றா வெளியில் எடுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு 9 பீஸை அந்த டாக்டர் வெளியில் எடுக்கிறாரு. இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் பார்க்குக்கு இந்த கேஸு எவ்வளோ சீரியஸானதுன்றது புரிஞ்சுக்கிறாரு. அவர் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா டீட்டெயிலையும் குப்பை தொட்டியில் போட்டுடுறாரு. இது எல்லாமே டைம் வேஸ்ட் தான் அப்படின்ட்டு. இப்போது டாக்டர் அவங்க 2 பேர்ட்டையும் வந்து யார் அந்த எஃப்எம் ஸ்டூடியோவுக்கு ஃபோன் பண்ணி இந்த பாட்டை போட சொன்னாங்கன்ற அட்ரஸ் கிடச்சிச்சின்னு சொல்கிறாரு. உடனே இப்போ பார்க் சொட்டு 2 பேரும் போகிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விசாரிப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த படம் போகிற வேகமே வேறு மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு அவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவன் இல்லை, அவன் வந்து வேலை செய்கிற இடத்துல இருப்பான்னு சொல்கிறாங்க. இவங்க நேரம் கிளம்பி அங்கே ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு நைட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கொடை பிடிச்சிட்டு நடந்து வருவாங்க தெரியுமா, அதே ஃபேக்ட்ரி தான் இது. இதை வச்சு இவன் தான் கொலைகாரன்ற மாதிரி பாதி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவனை பார்த்து நேராக அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரிக்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வச்சு அவன்கிட்ட முதல்ல அவனோட கையை காட்டுன்றாங்க. அவனும் கையை காட்டுறான். அவன் கையை பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே பொண்ணு மாதிரி ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறமா நீ எப்போலேருந்து இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன்னு அவன்கிட்ட கேட்குறாரு. லாஸ்ட் செப்டம்பர் மாதத்துலேருந்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. நீ இந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கொலைலாம் நடக்க ஆரம்பிச்சது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் அதெல்லாம் கேட்டுட்டு கம்முன்னு உட்காந்துட்டே இருக்கான். அடுத்து பார்க் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த போஸ்ட் கார்டெலாம் நீ தான் அமிச்சியா? ஆமாம் நான் தான் அமிச்சேன்றான். அதுவும் நீ தொடர்ந்து அமிச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் நான் தொடர்ந்து அமிச்சேன் தான் அப்படின்றான். அதுவும் மழை பெய்கிற நேரத்தில் அமிச்சிருக்க கரெக்டானு கேட்டோன்னே ஆமான்னு சொல்கிறான். ஆனால் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நீ எப்போல்லாம் அந்த பாட்டை கேட்குறியோ அப்போல்லாம் ஒரு பொண்ணு இறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஷாக்கிங்காக இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றான். ப்ராட்காஸ்ட் ரெக்கார்டு கூட இருக்குது, வேணும்னா பார்த்துக்கோன்னு அவன்கிட்ட எடுத்து ரெக்கார்டை காட்டுறாங்க. நேற்று நைட்டும் நீ இந்த பாட்டு கேட்டிருக்க கரெக்டானு கேட்டேன் ஆமான்றான். இந்த பாட்டு ப்ளே ஆகும்போது நீ எங்கே இருந்தேன்னு அவன்கிட்ட கேட்குறாங்க. அவன் நான் வீட்டில் தான் இருந்தான்னு சொல்கிறான். நீ கேட்ட பாட்டு 7-8க்கு ப்ளே ஆகிருக்கு, அதுலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த ஷோ ஓடி இருக்குது, அது வரைக்கும் நீ வீட்டில் தான் இருந்தியான்னு கேட்குறாங்க. அவன் ஆமாம் அப்படின்னு தான் சொல்கிறான். அப்படியா, வீட்டில் தான் இருந்தியா? அப்போது இந்த ஷோ முடிஞ்ச முன்னாடி கடைசியாக என்ன பாட்டு போட்டாங்க சொல்லு பார்ப்போன்னு கேட்குறாங்க. அவன் எனக்கு தெரியலன்றான். இந்த ஷோவே நேற்று தான் நடந்துச்சு, அதுக்குள்ளார நீ எப்படி மறப்ப அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றான். அப்போ சொட்டு ஏன் தெரியுமா உனக்கு ஞாபகம் இல்லை, நீ வீட்டிலே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீ வெளியில் போயிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஷோ டென்ஷன் ஆகி என்னடா இங்கே உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி அவனை அடிக்க போகிறாரு. அப்போது எல்லாரும் ஏய் அவன் மேலே கையை வைக்காத பின்னாடி வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை கூப்பிட்றாங்க. ஜோவும் கம்முன்னு வந்துடுறாரு. சரி நீ 8 மணி வரைக்கும் வீட்டில் தானே இருந்தேன்னு சொல்கிற, அதை விடு, கடைசியாக 8 மணிக்கு என்ன பாட்டு ப்ளே ஆச்சுன்னு சொல்லு. ஏன்னா அந்த பாட்டை நீ கேட்டிருந்தனா கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டேன். ஏன்னா உன்னோட பேரை சொல்லி தான் அந்த பாட்டே போட்டிருக்காங்க. நீ நிறைய தடவை போஸ்ட் கார்டு அனுப்பிச்சிருக்குன்னு சொல்லி உன்னோட பேரை சொல்லி தான் அந்த பாட்டே போட்டிருக்காங்க, அதனால நீ கண்டிப்பாக மறந்துருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போயுமே அவன் எனக்கு ஞாபகம் இல்லை நான் மறந்துட்டேன்னு தான் சொல்கிறான். உனக்கு ஞாபகம் இல்லைனா நான் சொல்லட்டுமா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு டேப்பரை கட்டிக்கிட்டு போகிறாரு. நேற்று ராத்திரி நீ இந்த பாட்டை கேட்டிருக்க, அதுவும் மழை பெய்யும் போது. இப்போது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. உனக்கு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமான உடனே வெளியில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் இருக்கிற லைட்டை ஆன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்ட. நீ வெளியே போன நேரம் எந்த பொண்ணை பார்க்குறியோ அவங்கள கொலை பண்ணுற, கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கூட நீ கொலை பண்ண பொண்ணோட உடம்புல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பழங்களை எடுத்து அவன்கிட்ட காட்டுறாரு. இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியுமா, 1 2 3ன்னு எண்ணிட்டே வராரு. அதை கேட்டு அவன் டென்ஷன் ஆகி வாயை மூடுன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஜோ பின்னாடி இருந்து எகிரி வந்து ஒரே கூடுறாரு. அவன் கீழே அங்கே ஊந்துடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜோவை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சீஃப் அவனை தனியாக நிற்க வச்சு பேசுகிறாரு. அவன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவன் மேலே கையை வைக்காதன்னு, வெளியில் இருக்கிற ரிப்போர்ட்டர்லாம் எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியுமா, நம்ம எப்படா மாட்டோம்னு எல்லாரும் காத்துட்ருக்காங்க அப்படின்னு காலில் ஒரு உதவிட்டு, இதுக்கப்புறம் நீ இன்ட்ராகேஷன் ரூமில் காலை எடுத்து வைக்க விடன்னு சொல்லிட்டு ஒரே எட்டி விடுறாரு. அவன் உருண்டு போய் கீழே விழுந்துடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான எந்த ஒரு குழுவுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல. அதனால எல்லாருமே ரொம்ப டயர்டாயிடுறாங்க. இப்போது சொட்டே வந்து பார்க்கிட்ட நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்துக்கு கேட்கணும்னு நினச்சேன். அன்னைக்கு மலை மேலே குவங்கு அந்த பொண்ணை கொண்டதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னானே, அது எப்படி நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தியா? நான் எதுவும் அவன்கிட்ட சொல்லலை, நான் அன்றைக்கே அவன்கிட்ட சொன்னான்ல அப்படின்றாரு பார்க். அப்போ எப்படி அவன் அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னான் அப்படின்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு உடனே அன்றைக்கி அவர் பார்க் ரெக்கார்ட் பண்ண அந்த டேப் ரெக்கார்டை எடுத்து போட்டு 2 பேரும் கேட்குறாங்க. அதை நல்லா கவனித்து கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவன் அந்த இடத்துல எதையுமே தெளிவாக சொல்லிக்க மாட்டான், யோசிச்சு தான் சொல்லுவான். அதை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அதாச்சும் இவன் அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போயிருப்பான்ல, அப்போது அந்த கில்லர் வந்து அவளை எப்படிலாம் கொலை பண்ணான்றதை இவன் கண்ணால் பார்த்துருப்பான். அதை தான் இவன் அறிவே இல்லாமல் அன்றைக்கி வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருப்பான்.
இதை தெரிஞ்சோடனே 2 பேரும் குவாங்கு இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் சோ உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. அவர் அங்கே சீஃப் கிட்ட அடி வாங்கினதுனால ரொம்ப சோகமாக உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாரு. அதே நேரம் இவங்க அந்த இடத்தையும் சுற்றி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் குவாங்கு அந்த இடத்துல எங்கேயுமே இருக்க மாட்டான். அப்போது பார்க் வந்து அவன் கேம் கடையில் கூட இருப்பான், நீ அங்கே போய் செக் பண்ணி பாருன்னு சொட்டே கிட்ட சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சொட்டே அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போது அங்கே டிவியில் இவங்களுடைய விசாரணையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நியூஸில் இவங்க எந்த மாதிரி எல்லாரையும் விசாரிச்சாங்க, துன்புறுத்தினாங்கன்றதெல்லாம் வந்து டிவியில் தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அதாச்சும் இவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா மீதி அவங்க சில கற்பனை எழுதியிருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க டிவியில். அது மட்டும் இல்லாமல் அதில் சோவை பற்றி அதிகமாக ஏதோ சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு சோ பயங்கரமாக டென்ஷன் ஆகி அந்த டிவியை ஒரு பாட்டில் எடுத்து உடச்சிடுறாரு. உடச்சிட்டு அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வந்துடும். அதனால இவர் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த இடமே பார்த்தீங்கன்னா கலவர பூமி மாதிரி ஆகிடும். அப்போது அங்கே குவாங்கு வராரு. இது சோ வந்து காலாலே எல்லாரையும் மிதிக்கிறத பார்ப்பாரு. அப்போது இவன் கங்குவையும் மிதிச்சது அவனுக்கு ஞாபகம் வரும். உடனே இவன் கத்திக்கிட்டு உள்ளே ஓடி வந்து ஒரு ஸ்டிக் எடுத்து சோ காலிலே அடிச்சிருவான். அடிச்சுட்டு எடுத்து பார்த்தா தான் தெரியும் அதில் ஒரு துரு பிடிச்ச ஆணி இருக்கும். அது குத்தி அவரோட சோவோடைய கால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீங்கி போயிடும். இங்கே நின்னா இவன் நம்மளை மிதிச்சு சாவடிச்சிடுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து குவாங்கு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. அவனை ஃபாலோ பண்ணி பார்க்கும் பின்னாடியே போடுறாரு. இப்போ இவன் எந்த இடத்துக்கு வந்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த கொலை நடக்கும்போது ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பான்ல, அதே இடத்துக்கு தான் வந்திருப்பான். வேகமாக ஓடி போய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மரம் இருக்குது, அதில் மேலே ஏறி போய் உட்காந்துக்கிறான். அவனை நைஸாக பேசி கீழே இறக்கி அவனுடைய முகம் எப்படி இருக்கும்னு 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்னை விட பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்கிறான். அப்போது பார்க் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவன்கிட்ட காட்டுறாரு. ஆனால் அவன் அந்த ஃபோட்டோவை பார்க்கவே மாட்டான். பதிலாக அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்றது அவனுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால் அன்னைக்கு நைட்டு அந்த நெருப்பு எவ்வளோ சூடாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே சொட்டே டென்ஷன் ஆகி அவனை போட்டு அடிச்சிடுறாரு. ஆனால் அப்பவுமே வந்து அவன் எதுவுமே சொல்லாமல் கத்திட்டே தான் இருக்கான். பாவம் இப்போது இந்த இடத்துக்கு குவாங்குடைய ஆளுங்க வந்துடுறாங்க. இவனை திருப்பி எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸே அடிக்க பார்க்குறாங்க. இந்த நேரம் பார்த்து குவாங்கு என்ன பண்ணுறான்னா நேராக அந்த தண்டவாளத்தில் ஏறி போய் நின்றுக்கிறான். பார்க் அவன்கிட்ட போய் நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு கீழே இறங்கி வந்துரு அப்படின்னு அவனை கீழே இறங்கி வர சொல்கிறாரு. பார்க் அங்கே போய் இங்கே பாரு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், கீழே இறங்கி வா அப்படின்றாரு. ஆனால் அவன் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான். ட்ரெயினும் வேகமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் அவன் அதெல்லாம் கண்டுக்காம விசில் எடுத்து வேகமாக அடிச்சுட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு பார்க் வேகமாக அவனை காப்பாற்ற போறாரு. அதுக்குள்ளார ட்ரெயின் அவனை அடிச்சு தூக்கிடுது. இருந்த ஒரு எவிடன்ஸும் அந்த ட்ரெயினோட சேர்த்து போயிடும். இதுக்கப்புறம் அவங்க சந்தேக பேரில் ஒருத்தனை பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல, அவனையும் விடு வச்சிருவாங்க வேறு வழி இல்லாமல். ஏன்னா கொரியாவில் 4 நாளுக்கு மேலே ஒருத்தனை வாரண்ட் இல்லாமல் வச்சிருக்க முடியாது. அதனால ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்கே கங்கு இறந்ததுனால மீடியாவில் இவங்களை பற்றி கண்ட மேனிக்கு எழுதி வச்சிடுறாங்க. அதனால இந்த சீஃபுக்கு ப்ரெஷர் ஏறி பயங்கரமான டென்ஷனில் இருக்காரு. அப்போது அங்கே ஒரு ஃபோன் கால் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கில்லருடைய சீமன் ட்ரெஸஸ் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா இதை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொரியாவில் அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லை. அதனால நம்ம இதை அமெரிக்காவுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சீஃப் சொல்லிடுறாரு. அவங்களும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஆனால் சொட்டே அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பார். அங்கேருந்து இவங்க நேராக காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போது கார் அங்கே பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. அதை இறங்கி எல்லாரும் தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ பார்க் வந்து ஜோவுடைய காலை பார்க்குறாரு. ஏன் உன் கால் எப்படி இருக்குன்னு கேட்டானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வா போலான்றாரு. ஆனால் அவர் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் இவர் காலை பார்த்துட்டு அந்த காலையை வெட்டி எடுத்தோம்னா அவர் உயிருக்கு ஆபத்தாயிடும்றாங்க. ஏன் அவன் காலையை வெட்டி எடுக்கணும், அவன் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கான்னு கேட்டதுக்கு அவன் காலை வெட்டி எடுக்கணும்னா அவன் உயிருக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜோ கிட்ட பார்க் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவன் கால் எடுக்க அவனும் ஒத்துக்கிறான். அப்போ ஒரு டாக்டர் வந்து பார்க் கிட்ட கையெழுத்து கேட்குறாங்க. ஜோவுக்கு பேரண்ட்ஸ்லாம் யாருமே கிடையாது, சின்ன வயசுலேருந்து அவனுக்கு நான் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் ஜோவை ரொம்பவே ஒரு முரண மாதிரி காட்டியிருந்தாலும் இந்த சீனை பார்க்கும்போது அவர் மேலே ரொம்பவுமே பாவமாயிடுது. யாருமே இல்லாமல் வளர்ந்ததுனால அவருடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் கரடு முறையாக தான் இருந்திருக்கு அப்படி இருந்திருக்கு. அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு வந்தால் சொட்டே வந்து அடிக்கடி அந்த லேபுக்கு ஃபோன் பண்ணி ரிசல்ட் வந்துச்சான்னு கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்காரு. அவன் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கானோ அவனை எல்லா இடத்துலையும் ஒரு ஃபாலோ பண்ணுறாரு, எங்கேயாவது மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அங்கே ஒரு பஸ் வருது, அதில் ஏறி அவன் போயிடுறான். அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் கார் அந்த நேரம் பார்த்து ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுது. அதே நேரம் இங்கே பார்க்குடைய லவர் தனியாக ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் அந்த கில்லர் ஒழிஞ்சிட்டு இருக்கான். அவங்கள தான் ஃபஸ்ட்டு இவன் கொள்ளலான்னு பிளான் பண்ணி வச்சிருப்பான். அந்த நேரம்னு பார்த்து ஒரு சின்ன பொண்ணும் அந்த பக்கம் போவோம். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் இவர் போய் கேட்டிருப்பார்ல, அந்த பொண்ணு தான் அது. அந்த சின்ன பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு மைண்டு மாதிரி அந்த சின்ன பொண்ணை கடத்திட்டு போயிடுவான். இந்த பொண்ணை கட்டி தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அந்த பொண்ணுடைய பேக் எடுத்து பார்த்து அதில் ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும். அதில் என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்து அந்த பொண்ணுடைய பிறப்புறுப்பில் வச்சுருவான். அந்த நேரம் ஒரு மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், யாரும் வெளியில் இருக்காதீங்க, வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் சொட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அந்த பொண்ணுடைய அம்மா அக்கா எல்லாரும் பயங்கரமாக நின்று அழுதுட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி ஒரு பழத்தை வச்சு அடிச்சிருந்தானோ அந்த மாதிரி ஒரு பால் பாயிண்ட் பேனா வச்சு அடிச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி டென்ஷனுடைய உச்சிக்கே போயிடுவார். இப்போ ஒரு நேராக அவனுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு தண்டவாளத்துக்கு வந்துடுறாரு. அங்கே வச்சு அவனை அடின்னு அடிக்கிறாரு. உன்னை நான் கொன்னா கூட யாராலையும் என்னை கேட்க முடியாது, உண்மை சொல்லு, நீ தானே அந்த பொண்ணை கொன்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் ஆமாம் நான் தான் எல்லாரையும் கொன்னேன், போதுமா இதை தானே நீ என் வாயிலேருந்து வரணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு பேசிட்டு ஒரு கல் எடுத்து சொட்டையை கையில் அடிச்சிடுறாரு.
இவர் அடிச்சோடனே கன்னு பறந்து போய் ஒரு இடத்துல ஊந்துருது. அப்போ அந்த இடத்துக்கு பார்க் ஒரு ஃபைலோடைய வேக வேகமா ஓடி வராரு. அது என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா, அதான் அந்த லேப்ல இருந்து வந்த ரிசல்ட். அதை எடுத்து வேக வேகமா பிரிச்சு பார்க்குறாரு. உன்னால எங்களை தான் ஏமாற்ற முடியும், டாக்குமெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா அதை பிரிச்சு பார்க்குறாரு. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இவர் எப்பயுமே டாக்குமெண்ட்ஸ் நெவர் லைன்னு சொல்லுவாரு. ஆனா இந்த ஃபைல் என்ன போட்டிருக்குன்னா, கொலகாரனுடைய சீமனும் இவனுடைய சீமனும் மேட்ச் ஆகலன்னு போட்டிருக்கோம். அதனால இவன் கொலகாரன் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம். அதை பார்த்தோன்னே இந்த டாக்குமெண்ட் பொய் சொல்லுது, இது உண்மையே இல்லை, இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. டாக்குமெண்ட் பொய்யே சொல்லாதுன்னு சொன்னவர் இந்த இடத்துல டாக்குமெண்ட் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு இவர் அவருடைய கன்னை தேடிட்டு இருப்பாரு. அந்த நேரம் அவர் எது சொன்னாலும் ஏற்றுக்காது ஒரு மனநிலைக்கு வந்துருவாரு. அதனால அவர் ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருப்பாரு. அவருடைய மைண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அவன் தான் கொலைகாரன், அதனால அவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அவர் மாறிடுவாரு. ஸோ அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, இப்போ அவனை கொல்ல பார்ப்பாரு. அப்போ பார்க் அவன் சுட வரும்போது அவனுடைய கையை பிடிச்சி நிறுத்தி என்னோட கண்ணையே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணையே பார்ப்பாரு. இந்த இடத்துல அவரால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவர் ஒரு விஷயத்தை ஒத்துப்பாரு, என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத. நீயும் தினமும் காலையில் எழுந்திரிப்ப தானே, அதனால இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு அவனை தப்பிச்சு போக சொல்லிடுறாரு. நான் சொல்லிட்டு அப்பயும் விடாம கன் எடுத்து அவனை சுட்டுறாரு. ஆனால் நல்ல வேலை அவனும் கீழே வந்துடுறான். அதனால அவனுக்கு எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் கட் பண்ணா 2003 காட்டுறாங்க. அப்போ அவ பார்க் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 2 பெரிய பசங்க இருக்காங்க. இப்போ இவர் போலீஸ் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இப்போ ஒரு கார்ல போயிட்டே இருக்காரு. அப்போ இவர் அந்த முதல்ல ஒரு பொண்ணு இறந்துருக்கும்ல, அந்த இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்த பார்த்தோன்னே வண்டியை நிறுத்த சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்து போறாரு. போயிட்டே இருக்கும்போது அந்த அந்த தண்ணி ஓடுற இடத்தையும் அந்த காவா இருக்கிற இடத்தையும் பார்க்குறாரு. அதுகிட்ட போய் அதில் இறங்கி நின்று பார்க்குறாரு அந்த இடத்தையே. இப்போ ஒரு பொண்ணு அவர் பின்னாடி நின்று அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன்னு இவர் சொல்ல. அப்படியா, ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல வேற ஒருத்தரும் வந்து இதே தான் என்கிட்ட சொன்னாரு. நானும் இந்த இடத்துல இது கொஞ்சம் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வேலையை செஞ்சுட்டு போனேன் அப்படின்ட்டு. நீங்களும் அதே சொல்றீங்க. அதை வச்சு பார்க்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. வந்தவன் கண்டிப்பா கொலகாரனா தான் இருப்பான்னு. அப்படியா, அவன் உன்கிட்ட என்ன சொன்னான் நீ கேட்ட கேள்விக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீ அவன் முகத்தை பத்தியா, அவன் எப்படி இருந்தான்னு கேட்குறாரு. பார்க்க ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சாதாரணமானா எந்த மாதிரின்னு கேட்குறாரு. ஒரு சாதாரண ஆள் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி நார்மலாக தான் இருந்தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் பார்க்குக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கொலகாரன் பார்க்கறதுக்கு ஒரு டெரிஃபைங்கான உருவத்தோட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான ஆளாக கூட இருப்பான். அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்காமலே விட்டுட்டோமே அப்படின்னு அவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஷாக்கிங்கோட நம்மள நேரம் ஆடியன்ஸை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அவர் கண்ணு கலங்கும். அதோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த காட்சியை வச்சு தான் இந்த படத்தோடைய பேரே வச்சிருப்பாங்க. இந்த சீனை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இந்த சீன் எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொலகாரன் யாருன்னு கடைசி வரைக்கும் காட்டவும் மாட்டாங்க. இது ஒரு அன்சால்வ் கேஸாக தான் முடிச்சிருப்பாங்க. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவங்க தேடின கில்லரை 2 வருஷத்துக்கு முன்னாடி நிஜமாலுமே போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அந்த டீட்டெயில் தெரியணுன்றவங்க அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.